12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.4 10ஆம் கணக்கு பார்க்கலாம். ஒரு நிறுவனம் ஒவ்வொரு வாரமும் இருவிதமான கணிப்பான்களை உற்பத்தி செய்கின்றது. அவற்றில் ஏ வகை கணிப்பான்கள் எக்ஸ் எண்ணிக்கையும் பி வகை கணிப்பான்கள் ஒய் எண்ணிக்கையும் உள்ளன. வார வரவு மற்றும் செலவு சார்புகள் ரூபாயில் முறையே R(x, y) சமம் 80x + 90y + 0.04xy மைனஸ் 0.05x² மைனஸ் 0.05y² மற்றும் C(x, y) = 8x + 6y + 2000 என தரப்பட்டுள்ளன. லாபச்சார்பு P(x, y) ஐ காண்க. இரண்டாவது சப்டிவிஷனில் ∂P/∂x 1200, 1800 மற்றும் ∂P/∂y 1200, 1800 ஆகியவற்றை கண்டு முடிவுகளை விளக்குக என கேட்கப்பட்டுள்ளது. சப்டிவிஷன் 1 கணக்கிட வேண்டியது லாபச்சார்பு P(x, y). லாபச்சார்பு எப்படி கணக்கிடலான்னா, வரவுல இருந்து ஒரு வாரத்திற்கு உண்டான வரவு மதிப்புல இருந்து செலவு மதிப்பை கழிச்சிட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடியது லாப மதிப்பாக அமையும். அப்போ லாப மதிப்பு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல கணக்கிட வேண்டிய P(xy) கணக்கிடுவதற்கான நிபந்தனை வரவு R(x, y) இருந்து செலவு C(x, y) கழிச்சிட்டோம்னா மீதி அமையக்கூடிய மதிப்பு லாப மதிப்பாக அமையும். அப்போ P(x, y) = R(x, y) சமன்பாட்டு எழுதுகிற 80x + 90y + 0.04xy மைனஸ் 0.05x² மைனஸ் 0.05y². இரண்டாவதாக இருக்கக்கூடிய C(xy) சமன்பாட்டில் வெளியில் இருக்கக்கூடிய மைனஸால் பெருக்கும் பொழுது சமன்பாட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளின் குறிகள் மாறும். எனவே -x 8x -6y -2000 என அமையும். 80x - 8x எனும் பொழுது மதிப்பானது 72x, 90 - 6 எனும் பொழுது +84y, xy உறுப்பு ஒன்றே ஒன்று தான் இருக்குது +0.04xy, x² உறுப்பு ஒன்றே ஒன்று தான் 0.05x², y² மதிப்பு ஒன்றே ஒன்று தான் -0.05y², மாறிலி மதிப்பு -2000 என அமைந்துள்ளது. இது எதனுடைய மதிப்பு? P(x, y). முதல் சப்டிவிஷனில் இரண்டாம் சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது என்ன? ∂P/∂x மற்றும் ∂P/∂y மதிப்புகள் கணக்கிட்டு அவற்றின் முடிவுகளை விளக்க சொல்லி கேட்டிருக்கு. அப்போ ∂P/∂x எனும் பொழுது P என்ற சார்பு எழுதியிருக்கிறோம். எக்ஸை பொறுத்து Pயை வகைப்படுத்தும் பொழுது 72 × 1 84y மாறிலி 0 ஆயிடும். அடுத்த உறுப்புல 0.04 எக்ஸை வகைப்படுத்தும் பொழுது 1, y மாறிலி அப்படியே இருக்கும் -0.05 x² வகையீடானது 2x, y² உறுப்பு 0 ஆயிடும். 2000 என்ற மாறிலி மதிப்பும் 0. இதன் சுருக்கம் 1 × 72 72, ஒய்யால் பெருக்கும் பொழுது அதே மதிப்புகள் தான் 04y. 2ஆல் 0.5 பெருக்கிட்டோம் அப்படின்னா 0.05 × 2 மதிப்பானது 0.10x ஆகும். 0.10x. அடுத்த இரண்டு மதிப்புகளும் நமக்கு 0 ஆயிடும். இனி ∂P/∂xல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புள்ளியை பிரதியிடும் 1200, 1800 என்ற புள்ளியை பிரதியிடும் பொழுது 72 0.04 ஒய்யின் மதிப்பாக 1800 -0.10 எக்ஸின் மதிப்பானது 1200. இவற்றின் பெருக்கல் பலன் 72. 1800 18 × 100 என பிரித்து 100ஆல் பெருக்கும் பொழுது 0.04 பாயிண்ட் கேன்சல் ஆகிடும். 4 × 18 எனும் பொழுது மதிப்பானது 72. அடுத்த ஒன்றில் 100ஆல் பெருக்கும் பொழுது பாயிண்ட் கேன்சல் ஆகிடும். அப்போ மதிப்பானது -120ன்னு வர செய்யும். 72 + 72 144 -120 இரண்டையும் கழிக்கும் பொழுது மதிப்பானது 24 ஆகும். 24 என்பது ∂P/∂xன் மதிப்பு. இதே போல் ∂P/∂y முதல்ல கணக்கிடலாம். ஒய்யை பொறுத்த வகையீடு P-ஐ 72 × x அந்த மதிப்பு 0 ஆயிடும். 84 × ஒய்யை வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1. 0.04 xy வகைப்படுத்திட்டோம் அப்படின்னா எக்ஸின் வகையீடு எக்ஸ் மதிப்பு அப்படியே இருக்கும். ஒய்யை வகைப்படுத்தும் பொழுது 1 -0.05 x² வகையீடு 2x மைனஸ் ஒய்யை பொறுத்த வகையீடு இது 0 ஆயிடும். அடுத்த உறுப்பு பார்த்துட்டோம் அப்படின்னா -0.05 y² ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது 2y, 2000 என்ற மாறிலி மதிப்பு 0 ஆயிடும். இப்போ இதனுடைய சுருக்கம் 84 × 1 84.
ஒன்றால் பெருக்கும் பொழுது அதே மதிப்புகள் தான் 0.04 எக்ஸு 0.04 எக்ஸ். அடுத்து 2ஆல் பெருக்கும் பொழுது -0.10 ஒய் என அமையும். புள்ளிகளை பிரதியிடலாம். ∂P/∂Yல 1200, 1800 என்ற மதிப்புகளை பிரதியிடும் பொழுது 84 + 0.04 ஒரு 1200 -0.10 ஒரு 1800. 84 100ஆல் பெருக்கும் பொழுது மதிப்பானது 4 × 12 மதிப்பானது +48. அடுத்து 10ஆல் பெருக்கும் பொழுது 10 × 1800 எனும் பொழுது மதிப்பானது 100ஆல் பெருக்கிட்டோம்னா பாயிண்ட் கேன்சல் ஆகிடும் -180. 84 + 48 எனும் பொழுது 132 கூடுதல் -180 எனும் பொழுது -48. ∂P/∂X எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 24 என பாசிட்டிவ்லையும் ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது நெகட்டிவ்லையும் கிடைக்குது. எனவே ஒய்யை மாறிலியாக கொண்டு எக்ஸை வைத்து வகைப்படுத்தும் பொழுது லாபம் அதிகமாக கிடைக்கிறது. எதை விட ஒய்யை பொறுத்து வகைப்படுத்துவதை விட அதிகமாக கிடைக்கிறது. எனவே இதற்கான விளக்கமாக நம்ம என்ன கொடுக்கலாம்னா ஒய்யை மாறிலியாக வைத்து எக்ஸை அதிகரிக்கும் போது லாபம் அதிகரிக்கிறது.